They have Moses and the prophets. Let them listen to them. லூக்கா 16:29. மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, பணமா, குணமா, உறவா, பொருளா, இவைகளெல்லாம் நம்மிடம் உண்டு. எவைகளுக்கு நாம் முக்கியத்துவம் முதலிடம் கொடுக்கிறோம் என்று சிந்திக்க இந்த நற்செய்தி அழைக்கிறது. இந்த நற்செய்தியினுடைய சாரத்தை இங்கே பீடத்துக்கு முன்னால் படமாக போட்டிருக்கிறோம். இவைகளை எல்லாம் கவனியுங்கள், உங்கள் பிள்ளைகளை கவனிக்க சொல்லுங்கள். எனக்கு இந்த நற்செய்தி படித்தவுடனே, நான் சிறுவனாக இருந்த பொழுது திருச்சியிலே பழைய கோவில் பங்கு, ஒரு மாபெரும் பழைய பங்கு, சின்ன ரோமாபுரி என்பார்கள். 76 நான் பட்டம் பெற்ற பொழுதே அந்த பங்கில் 65வது குரு, 65 பேர் எனக்கு முன்னால் குருவானவர்கள். அதன் பிறகு இன்னும் எத்தனை பேர், நூற்றுக்கணக்கான குருக்கள் பல சபைகளிலே, மேற்றாசனத்தில். நான் கடலூரில் வந்து என் தந்தை வேலை செய்ததினால் அங்கு குருமடத்தில் படித்து இப்படி பாண்டிச்சேரி மேற்றாசனத்தில் வந்துவிட்டேன். இல்லை என்றால் சொந்த ஊர் திருச்சி தான். அந்த திருச்சியிலே இந்த பழைய கோவிலில் அந்த பங்கு ஒரு வைப்ரண்ட் பாரிஷ். ஆக என்ன செய்வார்கள், இந்த நிகழ்ச்சியை அண்ணன்கள் நடித்து காட்டினார்கள். எப்படி விபிஎஸ் கிளாஸ், பைபிள் கிளாஸ் இப்படியெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, அப்படி போட்டி வைக்கும் பொழுது அந்த அண்ணன்கள்லாம் பிளான், இந்த நற்செய்தியை ஒரு நாடகமாக நடத்த வேண்டும், எப்படி செய்யலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நான் சின்ன பையனா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு அண்ணன் சொல்றாரு, ஒரு கட்டில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த நாடா கயிறெல்லாம் எடுத்துடணும், அந்த கட்டில் ஃப்ரேம் மட்டும் வச்சு அந்த ஃப்ரேம்ல எல்லாம் அந்த ரெட் சலோஃபன் பேப்பர் அதை நீட்டாக ரிப்பனாக கட்டி அதில் ஒட்டிடணும், ஒரு ரெட் லைட் கீழே போடணும், ஒரு ஃபேன், 2 ஃபேன் வைக்கணும். வச்சோடனே இதெல்லாம் தீ நாக்கும் போல மேலே வரும். அங்கே ஒரு ஸ்டூல் போட்டு அபிரகாம் போல அங்கே உட்கார வைக்க வேண்டும், அபிரகாம் நெருப்பில் இருக்கிறார் என்று திட்டமிட்டார்கள். இது பாருங்கள், ஏறக்குறைய ஒரு 55லேருந்து 60 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பங்கில் இந்த நிகழ்ச்சியை அந்த அண்ணன்கள் எல்லாம் ஒரு நற்செய்தி நாடகமாக நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டதை இன்னும் ஞாபகம் வைக்கிறேன். அதுக்கு தான் பிள்ளைகளுக்கு இந்த ஃபெய்த் ஃபார்மேஷன், அந்த படத்தை பாருங்க, பாட்டை கேளுங்க. இப்போ நான் அங்கே இருந்தேன், நற்கருணை சிற்றாலத்தில் இருந்த அந்த பிள்ளைங்களை பாடுங்க, இந்த டிவியில் வருது பாருங்க, நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, பாடு, தெரியலனா கூட பரவாயில்ல, அதை பார்த்து பாட்டு கிளாஸில் என்ன பாடுறாங்களோ பின்னாடி பாடு. இப்படி பிள்ளைகளை ஊக்குவிக்க வேண்டும். ஆகவே இந்த நற்செய்தி தருகின்ற செய்தியை பாருங்கள். இந்த பணக்காரன் ஏழை லாசர் 2 பேரையும் பார்க்கும் பொழுது பணக்காரன் பேரு நற்செய்தியில சொல்லல, அவன் யாரு பேர் சொல்லல. ஆனா ஏழையினுடைய பேர் லாசர் என்று இன்றைக்கு வரைக்கும் நமக்கு தெரிந்திருக்கிறது. இறுதியாண்டவர் கோயிலுக்கு போனீங்கன்னா அருட்தந்தை வெல்டர் சுவாமிகள் தான் அந்த கோவிலை கட்டினார். ஒரு அற்புதமான சிற்பி, என்ன ஒரு ஞானம். அந்த சுத்தி நிறைய படங்கள்லாம் வச்சிருக்கிறார். எல்லா படமும் கருத்து நிறைந்தது. யாரெல்லாம் இதையாண்டவர் மீது பக்தி இருந்ததோ அல்லது ஏதாவது தொடர்பு இருந்ததோ அந்த படங்களைத்தான் அவர் தேர்ந்தெடுத்து கோவிலை சுற்றி அந்த கலர் கண்ணாடிகளாலான படங்களை வைத்திருக்கிறார். எல்லாம் ஒரே மாதிரி சைஸா இருக்கும். ஒன்று ரவுண்டு படம், இல்லைன்னா நீட்டா ஒப்லாங் படம், அந்த ஜன்னலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். 2 பக்கம் மட்டும், இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கக்கூடிய வாசற்படியில, கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் இருக்கக்கூடிய வாசற்படிகளில 2 பெரிய படங்கள் இருக்கும்.
அந்த படங்களையும் அர்த்தத்துடன் வைத்திருக்கிறார். ஒரு படத்தில், மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய படத்தில் இந்த நற்செய்தி இருக்கும். ஏழை லாசர் கீழே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருப்பான், நாய் பக்கத்தில் இருக்கும், அரைகுறை ஆடையுடன் இருப்பான், பணக்காரன் விருந்து உண்டாடி இருப்பான். இந்த இங்கே படத்தில் போட்டிருக்கிற இது வேறு படம், அந்த படம் அல்ல. அந்த படத்தை நாங்கள் அந்த பசிலிக்கா சமயத்திலலாம் வெளியிட்டிருக்கிறோம். அற்புதமான படம். அந்த கருத்து பிறகு சொல்றேன். இந்த பக்கம் ஒரு படம், கிழக்கு பக்கம் ஸ்நாபகர்லப்பர் அரைகுறை ஆடையுடன் கையில கோல் வச்சிருப்பாரு. அவர் அந்த நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய அந்த படம். ஏன் ஸ்நாபகர்லப்பர், ஏன் ஏழை லாசர் பணக்காரனுடைய படம் இந்த பக்கம்? இந்த பக்கம் ஆன்மீகத்தினுடைய உச்சம். ஆன்மீகம் என்பது எல்லாவற்றையும் விட்டு விட்டு மேலே வருவது. இந்த உலகம் என்பது உலகத்தினுடைய இன்பங்களிலே அன்றைக்கு உண்டு குடிப்பது மகிழ்வது இப்படியாக இருப்பது இந்த உலகத்தினுடைய கண்ணோட்டம். நீ எதை தேர்ந்தெடுக்கிறாய்? ஆன்மீகத்தின் உச்சத்துக்கா அல்லது இந்த உலகத்தினுடைய இந்த நீரோட்டத்தில் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடியவனாக இருக்கிறாயா? பணத்தின் இதமா, பரமனின் பதமா? நேற்றைய தினம் நான் வேலூரிலே ரங்கபுரம் என்ற இடத்தில் தி அடோரேஷன் மானஸ்ட்ரி என்று கிளாரிஸ்ட் சிஸ்டர்ஸ், கிளாரிஸ்ட் தி கார்மலைட் சிஸ்டர்ஸ், நம்ம முத்தியால்பேட்டையில் இருக்குது, அது கார்மலைட் சிஸ்டர்ஸ். அங்கே இருக்கிறது கிளாரிஸ்ட் சபை சேர்ந்த கிளாரா சிஸ்டர் அவர்களுடைய சபை. கடும் தவம் கொண்ட ஒரு சபை, கடும் தவம். அதில் என்னுடைய ஒரு சொந்தக்கார பெண், எனக்கு அதை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் என்னுடைய மறையுரையில். இந்த 3 பிள்ளைங்க பயந்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு போய் நான் உதவி செய்தேன் நெய்வேலியில் இருக்கும்போது. இப்போ ஏறக்குறைய 20 வருஷம் ஆச்சு. இப்போ தான் மறுபடியும் அந்த பிள்ளையை பார்க்க சென்றேன் நேற்று. அது நித்திய வார்த்தை பாட்டை கொடுக்கிறது இந்த கிளாரிஸ்ட் சபையில். அப்போ அந்த ஆயரும் சரி, அவங்களுடைய பெரியப்பா ஒரு கப்புச்சின் ஃபாதர் ஜோசப் ஆண்டனி, அவரையும் பார்த்து 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அவரும் பெரிய தாத்தாவாயிட்டார், நான் அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. ஆக அவர்தான் அந்த குடும்பத்தில் இந்த ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்க கூடும். ஆகவே இந்த பிள்ளை ஒரே பெண், தாய் தந்தை இருக்கு, எம்எஸ்சி படித்த பிள்ளை. அந்த மடத்தில் போய் நான் சிஸ்டராக வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்கள் உடனடியாக சேர்த்து கொள்ளவில்லை. இல்லை, நீ ஒரே மகளாக இருக்கிறாய், படித்திருக்கிறாய், இன்னும் போய் 1 வருடம் வேலை செய்து விட்டு வா. திருப்பி போய் வேலை செய்தாங்க. மறுபடியும் நான் சிஸ்டராக வேண்டும் என்று வந்த பிறகு சேர்த்து கொண்டார்கள். 10 வருடங்கள் கழித்து நேற்று நித்திய வார்த்தை பாட்டை கொடுத்தார். பெரிய மகிழ்ச்சி. ஆனால் தாய் தந்தையருக்கு எத்தகைய தியாகம்! அந்த ஆயர் சொன்னார், இது ஒரு சாதாரண வாழ்வு அல்ல, கடும் தவம் வாழ்வு. ஏனென்றால் நோ கான்டாக்ட்ஸ், உலகத்தோடு எந்த தொடர்பும் இருக்காது. டெலிஃபோனோ, வேற எந்த கம்ப்யூட்டரோ, டிவியோ, நியூஸ் பேப்பரோ எதுவும் இருக்காது. இவர்களும் வெளியே போக முடியாது, வெளியிலிருந்து யாரும் வந்து அவர்களை பார்க்க முடியாது. பார்க்கணும் என்றால் அந்த ஜெயிலில் போனா ஒரு கிரில்ல போட்டு வந்து பார்க்க வைக்கிறாங்க இல்லையா, ஒரு 5 நிமிஷம், அது மாதிரி தான். நேற்று பட்டமெல்லாம் முடிஞ்சிருச்சு. எந்த ஆயர் பட்டம் கொடுத்தாரோ, நாங்கெல்லாம் அந்த திருப்பலியில் இருந்தோம். அந்த பிள்ளையை பார்த்து ஒரு வாழ்த்து சொல்லலாம், ஒரு ஜெபமாலை, நல்ல ஜெபமாலை ஒன்று எடுத்துகிட்டு போனேன். வேறு எதுவும் கொடுக்க முடியாது, வேறு எதுவும் வச்சுக்கூடாது. ஜெபமாலை ஜெபிக்கலாம் அல்லவா? ஆகவே ஒரு நல்ல ஜெபமாலை ஒன்று எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும்னு பார்த்தேன். அங்கே போய் நிற்கிறோம். அந்த கிரில் கதவு பின்னாடி மரக்கதவு சாத்தியிருந்தது. கதவு எப்போ திறக்கணும், எப்போ அந்த பிள்ளையை பார்க்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கிறோம். முதல்ல ஆயர் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் திறந்தாங்க. அந்த பிள்ளை வந்தது, வாழ்த்து கூறினார், ஆயர் கூறினார். அடுத்தது நான் கூறினேன், அம்மா உன்னை 20 வருஷம் கழித்து பார்க்குறேன், என்னை ஞாபகம் இருக்குதா? ஓ தாமஸ் ஃபாதர், எப்படி ஃபாதர் உங்களை மறப்பேன் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லிச்சு. இந்த அவனுக்கு ஒரு ஜாமாலை கொடுத்துருக்குறேன், பூசலை வேண்டிக்கிறேன். நீ ஒரு மாபெரும் கிஃப்ட், திருச்சபைக்கு ஒரு கிஃப்ட், உன்னுடைய தாய் தகப்பனுக்கு ஒரு கிஃப்ட், எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட். நீ இங்கிருந்து ஒரு ஜெப கோபுரமாக இருந்து ஜெபித்து கொண்டு இருக்க வேண்டும்.
ஆன்மீகத்தினுடைய உச்சம் பார்த்தீங்களா? இந்த காலத்தில் ஒரு எம்எஸ்சி படித்த ஒரே பொண்ணு நம்ம வீட்டிலலாம் விட்டுருவோமா? ஐயோ ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு இருக்கு, நான் எப்படி விடுவேன் அப்படின்னு நினைக்க மாட்டோம். அதுதான் தியாகம், அதுதான் தாராளம், ஆன்மீகத்தினுடைய உச்சம். வாக் வித் a man and you will reach God, சென்ட் அகஸ்டின். வாக் வித் a man, யார் அந்த மனிதன்? இயேசுவோடு சேர்ந்து நட, இயேசுவோடு சேர்ந்து வாழ், இயேசுவோடு சேர்ந்து நீ நடந்தாயானால் நீ இறைவனை அடைவாய். நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை இயேசுவோடு சேர்ந்து நடத்தல். இயேசுவோடு சேர்ந்து நடத்தல் என்றால் ஜாலியாக கை கோத்து கொண்டு ஊர்கோலம் போவோமா உயலாளா, அந்த பாட்டு அப்படி அல்ல. இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் என்றும் உன் கடல் தொழுவேன். அது வேதனையா, சோதனையா, கஷ்டமா, நஷ்டமா, ஆண்டவரே உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் என்ற உறுதியான விசுவாசத்துடன் நடத்தல் என்பதுதான் விசுவாச வாழ்வு. What you did not do for one of these little ones, you did not do for me. மத்தேயு 25:42. மிகச் சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை. இந்த லாசர் பணக்காரன் ஓமைக்கு மறுபடியும் வருவோம். அவன் என்ன தப்பு செஞ்சான்? ஒரு தப்பு செய்யல. திருடல, கொள்ளையடிக்கல, பிற சொத்தை அபகரிக்கவில்லை. ஒருவேளை கோயிலுக்கு கூட நிறைய கொடுத்திருக்கலாம், பணக்காரன் ஆச்சல்லவா, கொடுத்திருக்கலாம். பிறகு என்னதான் தப்பு? அருகில் இருந்த அந்த ஏழையை அவன் கண்டுகொள்ளவில்லை, அவன் மீது இறங்கவில்லை. இறங்கவில்லை என்பதற்கு என்ன காட்சி தெரியுமா? அந்த காலத்தில் நாப்கின் எல்லாம் கிடையாது, துணி நாப்கினோ பேப்பர் நாப்கினோ கிடையாது. ஆகவே கையில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கை துடைப்பதற்கு என்ன செய்வார்கள் தெரியுமா? ரொட்டி துண்டை எடுத்து அந்த ரொட்டி துண்டுல அந்த கையை தொடச்சு தூக்கி போடுவாங்க. எதுக்கு? பக்கத்தில் அவன் நாய்ங்க இருக்கும், அந்த நாய்களுக்கு தூக்கி போடுவான். அந்த சடங்கு இன்னைக்கு கூட இருக்குது. பேராயர் அல்லது ஆயர் உறுதி பூசல் கொடுக்க வந்தார்னா பாருங்க, இப்பெல்லாம் சோப்பு வச்சிடுறோம். பாரம்பரிய கேட்டகிஸ்ட் எல்லாம் ஒரு பங்கில் இருந்தா எலுமிச்சம்பழம் துண்டு, ஒரு ரொட்டி துண்டு, இல்லைன்னா பஞ்சு, அப்புறம்தான் சோப்பு தண்ணி எல்லாம் வைப்பாங்க. முதல்ல ரொட்டி துண்டில் தான் துடைப்பார் அந்த எண்ணெயெல்லாம். அது பாரம்பரியம். ரொட்டி துண்டில் துடைக்கிறது அந்த காலத்திலேருந்து, இப்போ தேவையில்லை, இருந்தாலும் அதை கடைபிடிப்பது உண்டு. அந்த பணக்காரன் அந்த ரொட்டி துண்டில் தன்னுடைய எண்ணெய் பிசுக்கான கையை துடைத்து அந்த ரொட்டி துண்டியை தன் நாய்களுக்கு போட்டானே தவிர அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சு, ஐயோ பாவம் அங்க வாசப்பட்டில் ஒருத்தர் இருக்கிறானே அவனுக்கு போய் போடுங்கப்பா, அவன் பசியை கொஞ்சம் தீருங்கப்பா என்று சொல்லலாமே. செய்தானா? கொஞ்சம் கூட கவலை இல்லை அதை பற்றி. தான் வாழ்ந்தால் போதும், தன்னுடைய பசி தீர்ந்தால் போதும் என்று இருந்ததுதான் தவறு. அதற்காகத்தான் அவனுக்கு அந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது. நீ எனக்கு செய்யவில்லை. ஆனால் அந்த ஏழை லாசர் அவன் மன்றாடியது அவனை கொண்டு போய் ஆபிரகாமின் வழியில் சேர்த்தது. அங்கிருந்து பேரம் பேசுறாங்க பாருங்க. ஐயோ நான் தான் இப்படி தரிகட்டு போய் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன், கஷ்டப்படுறேன். என் அண்ணன் தம்பிங்க கொஞ்சம் பேர் இருக்கிறானுங்க, அவனுங்களும் இப்படிதான் கண்டதே காட்சி கொண்டதே கோலம், கால் பண்ணபடி போக்கும், திண்ணை கண்ட இடம் தூக்கம், சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு இருக்கிறானுங்களே. நீங்களாவது யாராவது ஒருத்தர் போய் சொல்லுங்க, வேண்டாண்டா இப்படி நடக்குன்னு சொல்லுங்க. அப்ப சொல்றாங்க பாத்தீங்களா, யதார்த்தம் யதார்த்தம். அட போயா, அங்க இருக்கக்கூடிய மோசே இறைவாக்கினர்களை அவன் கடைபிடிக்காவிட்டால் யாரு போனாலும் நம்ப மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள். எல்லாம் எங்களுக்கு தெரியும், போ வேலையை பார்த்துக்கிட்டு போ, எங்க இருந்து வந்த நீ எங்களுக்கு தெரியாதா? இந்த மதப்பு தான், இந்த மதப்பு தான் ஆணவம் அழிவை தரும். Pride goes before the fall. அதுதான் உண்மை. தாழ்ச்சியாக இருக்கின்றவனும் அப்படியா? சரி, இதுவரைக்கும் செய்தது தவறு. தீர்க்கதரிசிகள் சொன்ன பொழுது அரசன் முதல் ஆண்டி வரை சாக்கோடை உடைத்து நோன்பு இருந்தார்கள், அழிவு நீக்கப்பட்டது.
எப்பொழுது மனம் மாறுகிறோமோ ஆண்டவர் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்வார். நீ மமதையோடு இருந்தாய் என்றால் அழிவைத்தான் சந்திப்பாய். இதில் மாற்று கருத்து இல்லை. ஆக மிகச் சிறியோராகி இவர்கள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யல். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை பிறருக்கு. ஒரு வாழ்க்கை என்பது பிறருக்கு ஈதல் வேண்டும், கொடுத்தல் வேண்டும். இதோ என்னால் ஆனது கொடுப்போம். தண்ணிய கூட தர மாட்டேங்கிறிய. தண்ணி என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா? கடவுள் கொடுத்த கொடைதானே. அருகில் இருக்க மக்களுக்கு கொடுக்க வேணாமா? சரி, எனக்கு குடிக்கிறதுக்கு இல்லைன்ற, சரி ஓரளவு வேண்டும், உனக்கும் வேண்டாம் என்று அல்ல. உனக்கு வைத்துக்கொண்டு பிறருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த பகிர்தல் ஏன் வரமாட்டேங்குது? அது அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சமுதாயமாக இருந்தாலும் சரி, அல்லது அண்டை மாநிலங்களாக இருந்தாலும் சரி, அண்டை நாடுகளாக இருந்தாலும் சரி, இந்த பகிர்தல், ஈதல் இசைப்பட வாழ்தல், கொடுத்து பார், நிறைய கிடைக்கும். இப்ப நிறைய அணை உடைச்சுக்கிற மாதிரி மழை பெய்யுது, அடைச்சு வச்சுக்கிட்டு இருப்பியா? அழிஞ்சு போவ. அப்ப திறந்து விடுவே இல்ல. பாருங்க, இன்னைக்கு நாட்டு நடப்புல எங்க பார்த்தாலும் காவிரி பிரச்சனை தான். டிவியை திறந்தா ஒரே தாக்கம், ஒரே அரசியல், ஒரே பேச்சு 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 பேச்சு. அப்ப சில நல்ல கருத்தெல்லாம் சொல்றாங்க. ஏன் மேட்டூர் அணையை தூர்வாரி இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தி கொள்ளக்கூடாதா? மற்றவங்களை குறை சொல்லிட்டு இருக்கிறோமே, நாமும் கொஞ்சம் மன்னிக்கும், நாமும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக செய்யக்கூடாதா? எவ்வளவு நீர் வீணாக கடலில் போய் சேருகிறது, அதெல்லாம் தடுக்கி வைக்க கூடாதா? நம்ம ஒண்ணும் செய்யறது கிடையாது. பிறர் மீது குற்றம் சொல்லிக் கொண்டே இருப்பது, அதை கஞ்சி காய்ச்சிக்கிட்டு அரசியல் ஆகிட்டு இருக்குது. இதுதான் வாழ்க்கை. ஈதல், கொடுத்தல், இசைப்பட வாழ்தல், ஒரு அனுசரணையோடு வாழ்தல், குறை சொல்லிக் கொண்டு அல்ல, குற்றம் புரிந்து கொள்வது அல்ல. அதுதான் நமக்கு தேவை என்பதை இந்த நற்செய்தி நமக்கு கொடுத்துகிறது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. நீ பகுத்துண்டு எல்லோருக்கும் உதவி செய், எல்லோருக்கும் ஆனது. சின்ன பிள்ளைங்கள ஒரு விளையாட்டு சொல்லுவாங்க. அந்த சின்ன பிள்ளை கையை எடுத்துக்கிட்டு பருப்பு கடை பருப்பு கடை அப்படின்னு சொல்லி அந்த சாம்பாரை ஊற்றி பருப்பு கடைஞ்சி எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு. அந்த விளையாட்டிலேயே ஒரு பகுத்துண்டு உண்ணுதல் கற்றுக் கொடுக்குறோம் பார்த்தீங்களா பிள்ளைக்கு. அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, அண்ணனுக்கு, எல்லாத்துக்கும். அந்த பிள்ளை ரொம்ப ஆசையா சொல்லும், நாய்க்கும் கொடுக்கணும். சரி, நாய்க்கும் கொடுக்கணும், பூனைக்கும் கொடுக்கணும், பூனைக்கும் கொடு. அதுதான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். எல்லாம் எனக்கு என்பது அல்ல. அந்த சின்ன பிள்ளைக்கு அந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. மற்றதெல்லாம் சொல்லி இருக்கிறாங்களே, அத்தகைய புண்ணியங்களுக்கெல்லாம் மேலானது இந்த பகுத்துண்டு, எல்லோருக்கும் பகிர்ந்து உண்ணுதல், எல்லோருக்குமாக கொடுத்து வாழ்தல். சில பிள்ளைங்கள்ட்ட இந்த பிறந்த நாளுக்கு சாக்லேட் கொண்டாடுறாங்க இல்லையா, அவங்க அப்படியே கொடுப்பாங்க. அம்மா சொல்லுவாங்க, இல்லை அப்பா சொல்லுவார், அப்படியே கொடு, ஃபாதர் எடுத்துப்பாரு அப்படின்னுவாங்க. நான் என்ன செய்வேன், நீ எனக்கு கொடு அப்படின்னுவேன். அந்த தாராளத்தை பார்க்கறதுக்கு அது நான் மெதுவாக எடுத்து ஒன்று எடுத்து கொடுக்கும். ஒரு சில பிள்ளைங்க அப்படி வாரி கொடுக்கும். ரெண்டுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்களா? சின்ன பிள்ளை தான், அந்த ஒன்று எடுத்து தரது இந்த கரிசனம் கொஞ்சம் குறைவு, ஒன்று கொடுக்கணும்னு. இந்த வாரி கொடுப்பது நிச்சயமாக ஒரு தாராளம் உள்ள ஒரு பிள்ளை. சின்ன காரியம்தான். அதனால நம்ம அந்த பிள்ளை தப்பு கெட்டது நல்லது அப்படி இல்லை, அந்த குணம் வெளிப்படும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. தனி மனிதன் ஒருவனுக்கு உணவின்றேன் இஜகத்தினை அழித்திடுவோம். பாரதியார் எவ்வளவு கோபமா சொல்றாரு பாருங்க. ஒரு மனுஷனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்திடு. இந்த ஜகத்தில் என்ன இல்லை? உணவில்லையா? என்ன இல்லை இந்த நாட்டில்? ஏன் கையேந்த வேண்டும் வெளிநாட்டில். எம்ஜிஆர் பாட்டு அர்த்தமுள்ள பாட்டு தான். எல்லா வளமும் உண்டு, நாம் தான் உழைப்பதில்லை, நாம் தான் அதை கைவகைப்படுத்துவதில்லை. ஹார்னஸிங், கைவகைப்படுத்துவதில்லை. அதை விட்டுட்டு இல்லை நீ ஏன் போய் ஏந்துவானேன். நாங்கள் நெய்வேலியில் இருக்கும் பொழுது துவக்க காலத்தில்
இந்த ரஷ்யாவிலேருந்து கொஞ்சம் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க தான் அதை துவக்கி வச்சாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த நெய்வேலியில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் செய்கிறதெல்லாம் பார்த்து கோபம் வரும். ஏன்னா அப்போ நஷ்டத்தில் போயிட்டு இருந்தது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். ஏன் நான் நஷ்டத்தில் போகணும்? என்ன இல்லை, தோண்டுனா கறி எடுத்தா அதை நீராவியாக்கி மின்சாரத்தை கொடுத்து நிச்சயமாக லாபத்தில் இருக்கலாம். அந்த கரியை எடுப்பதற்கு நீ காசு கொடுக்க தேவையில்லை, இயற்கை வளம் கொடுத்திருக்கிறது, தோண்டி எடுப்பது மட்டும்தான் உன்னுடைய வேலை. அதுல நீ நஷ்டம் போகுதுன்னா நீ தேரவே மாட்ட. அதெல்லாம் கடுமையான வார்த்தைகள். அப்புறம் இன்னொரு கூட சொன்னாரு, நீங்க எப்ப தெரியுமா தேருவீங்க? ஜப்பான போல உங்க நாட்டு மேல 2 குண்டு போடணும். 2 குண்டு போட்டு அழிஞ்சு போச்சுன்னா அப்புறம் தான் ஐயோ அப்படின்னு கஷ்டப்பட்டு வேலை செய்வீங்க. அது வரைக்கும் சோம்பி திரிவீர்கள். உண்மை, உண்மையிலும் உண்மை. இருக்கக்கூடிய வளத்தை பயன்படுத்தி இன்னும் மேன்மையாக்க வேண்டும். அதன் பிறகு எமர்ஜென்சி வந்துச்சு. எமர்ஜென்சி வந்தப்போ நான் அங்கே தான் இருந்தேன். அப்போ பார்க்கணுமே, இந்த லேட்டா போனவன், இந்த ஓப்பி அடிக்கிறவன் எல்லாம் துண்டை காணாம் துணியை காணாலும் ஓடி ஓடி உழைச்சதை பார்த்தா அடுத்த 2 வருஷத்துல லாபத்துக்கு வந்துருச்சு. என்எல்சி எப்படி வந்துச்சு? உழைப்பில்லாத சம்பளம், வேலைக்கு போகாம சம்பளம். எத்தனை பேர் இப்படி? அப்ப உணவு இல்லாமல் தான் போகும். தனி மனிதனுக்கு ஒருவனுக்கு உணவில்லை என்றால் அழித்திடுவோம் ஜகத்தினை. லவ் கவர்ஸ் a multitude of sins. 1 பீட்டர் 4:8. அன்பு திரளான பாவங்களை போக்கும். அன்பு இருந்தால் என்றால் இவைகளை எல்லாம் நாம் கூட்டி சேர்த்து இவைகளுக்கு பிராயச்சித்தம் செய்வோம். அந்த தியாகத்தினால் பகிர்ந்து வாழும் பணம் விண்ணகம் இட்டு செல்லும் ஏணி, பகிர்ந்து வாழாத பணம் நரகம் இட்டு செல்லும் படிக்கட்டு. நம்முடைய பணம் அல்லது நம்மிடம் இருக்கக்கூடிய பல வகையான திறமைகள், பல வகையான ஆசீர்வாதங்கள், இவைகளை பிறருக்கு பயன்படுத்தினோம் என்றால் நமக்கு இன்னும் சேர்த்து கூட்டி கொடுக்கப்படும். இல்லை என்றால் அது அழிவுக்கு இட்டு செல்லும் படிக்கட்டு. பழமொழி சொல்லுவாங்க, ஒதியம் பெருத்தால் என்ன, ஈயாதவன் வாழ்ந்தால் என்ன அப்படின்னு பழமொழி. ஒதியம் பெருத்தால் என்னன்னா, இங்க 2 ஒதிய மரம் இருக்கு அந்த வளாகத்தில், குழந்தை இயேசு வளாகத்தில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய நல்ல ஒதிய மரம், பச்சை பச்சேன்னு இருக்கும், நல்ல இலைகள் எப்போதும் பச்சையாக தான் இருக்கும். ஒரு காய் கனி இருக்காது. அது காயும் காய்க்காது கனியும் காய்க்காது. அதை அறுத்தா ஒன்றும் தெரியாது. முருங்கை மரத்தை மாதிரி ஒரே தண்ணியாக தான் இருக்கும். ஒதியம் பெருத்தால் என்ன, உத்தரத்துக்கு உதவாது. ஈயாதான் வாழ்ந்தால் என்ன, எட்டி பழுத்தால் என்ன. இதெல்லாம் பழமொழிகள், தேவையில்லை. இவையெல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இடத்தை அடைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்களை தான் நிழல் தரும். சரி, அது வரைக்கும் நன்றி. அந்த வெயில்ல கொஞ்ச நேரம் போய் நிக்கலாம், அல்லது வண்டிகளை போய் பார்க் பண்ணிக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கை என்பது முழுமையாக பயன் தர வேண்டும். வாழை மரத்தை போல, தென்னை மரத்தை போல பசுமாடும் பன்னியும் பேசிக்கிச்சான். ஐயா, நீ தான் மக்களுக்கு உதவி செய்கிற, நானும் தான் செத்த பிறகு மக்களுக்கு கறியாகிறேன், நிறைய பேர் சாப்பிட்றாங்க, உன்னை மதிக்கிறாங்க, என்னை ரொம்ப மட்டமாக திட்டுறாங்களே, என்ன காரணம் அப்படின்னு. அப்போ பசுமாடு சொல்லிச்சான், நான் உயிரோடு இருக்கும் பொழுதே மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய பாலினால். நீ செத்த பிறகுதான் அவங்களுக்கு கறியாகிற, சாகிற வரைக்கும் நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை கழிவுகளை சுத்தம் செய்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும், பண்ணியை நம்ம மட்டமாக தானே நினைக்கிறோம், பசுமாட்டை உயர்வாக நினைக்கின்றோம். ஏன்? அது தினம் தினம் நமக்கு பால் தருகிறது. வாழும் பொழுது நான் நல்லவைகளை செய்ய வேண்டும். ஆகவேதான் என்ன காரியத்தை நாம் செய்தாலும் அது பிறருக்கு பயன் தரக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்பதை இந்த லாசர் பணக்காரனுடைய ஓமை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஜெபிப்போம். Lord, help us to realize that you never ask us to do anything that you won't bless us, for beyond our wildest dreams you are never outdone in generosity. ஆண்டவரே, நீர் எம்மை ஆசீர்வதிக்கின்றீர். நாங்கள்
நினைக்காத அளவுக்கு எமக்கு பூரண ஆசீர்வாதங்களை தருகின்றேன். உமக்கே நன்றி, புகழ், தோத்திரம் உண்டாவதாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.